2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தொகுதி மக்களின் நிலையோ எப்பொழுதும் போல ஏக்கங்களுடன் தான் இருக்கிறது. வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி சட்டப்பேரவை தொகுதி. வளமான கொங்கு மண்டலத்தின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் இடம். திரைப்படத் துறையினரை கவர்ந்த வெளிப்புற படப்பிடிப்புகளுக்கு ஏற்ற இடங்கள் அமைந்துள்ள பகுதி. மிகப்பெரிய மாட்டு சந்தை, தமிழகத்தில் அதிக அளவில் தென்னை மரங்கள் உள்ள பகுதி என்ற பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ளதுதான் பொள்ளாச்சி தொகுதி. மாசற்ற சுற்றுச்சூழல் மற்றும் மிதமான தட்பவெப்பநிலையும் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதால் பொள்ளாச்சி தொகுதி சிறப்பான சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. இத்தனை சிறப்பு பெற்ற பொள்ளாச்சி தொகுதி பெரும்பாலும் அதிமுக வசத்திலேயே இருந்து வந்திருக்கிறது. இதுவரை இந்த தொகுதியை 8 முறை அதிமுக கைப்பற்றியுள்ளது. திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தலா 3 முறை வென்றுள்ளன. தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருப்பவர் அதிமுகவின் முத்துக்கருப்பண்ணசாமி. கடந்த தேர்தலில் இவர் 81,446 வாக்குகளும், 2ஆம் இடம் பிடித்த கொங்குநாடு முன்னேற்ற கழகத்தின் கே நித்யானந்தன் 51,138 வாக்குகளும் பெற்றனர். பொள்ளாச்சி தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2,11,584. இதில் ஆண்கள் 1,03,875 பேர், பெண்கள் 1,07,703 பேர், 3ஆம் பாலினத்தவர்கள் 6 பேர். தென்னை மரங்கள் அதிகம் உள்ளதால் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களுக்கு இங்கிருந்துதான் இளநீர் காய்கள் செல்கின்றன. மேலும் தென்னை சார்ந்த பெரும்பாலான பொருட்களும் இங்கு தயாராகி செல்கிறது. ஆனால் தென்னை சார்ந்த தொழில்கள் மேம்படுத்தப்படும் என்று அரசியல் தந்து வரும் தேர்தல் கால வாக்குறுதிகள் காற்றிலேயே கலந்துவிட எவ்வித வளர்ச்சியும் இன்றியே தொகுதி இருப்பதாக தென்னை விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தென்னை வாரிய அலுவலகம் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ளதால் தங்களுக்கு எவ்வித பயனும் இல்லை என்று கூறும் விவசாயிகள் தமிழகத்தில் தென்னை அதிகமுள்ள பொள்ளாச்சியிலும் தென்னை வாரிய அலுவலகம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்றனர். அதிக தென்னை வரக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ளே இது வரைக்கும் எந்த விதமான சம்மந்தமான ஒரு ஆஃபீஸ் கூட கிடையாது. கொச்சின் போர்டு ஆஃபீஸ் வந்து நீங்கள் பொள்ளாச்சியில் இருந்துட்டா அதிக விவசாயிகள் பயன்பெறுவாங்க. தென்னையில் இருக்கிற அதிக நோய் இதுகெல்லாம் வந்து எங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பயன்பெறும். பொள்ளாச்சி மக்களின் மற்றொரு நீண்ட நாள் கோரிக்கை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இருவழிச்சாலையை 4 வழிச்சாலையாக மாற்ற வேண்டும் என்பது. இதுவும் நிறைவேற்றப்படாததால் வாகன விபத்துக்கள் தொடர்கதையாக உள்ளன. பொள்ளாச்சியில் மேம்பாலங்கள் இல்லாததால் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி மக்கள் தவிக்கின்றனர். 100 கோடியில் மேம்பாலம் என்ற அறிவிப்பும் காகிதத்திலேயே உள்ளதாக பொள்ளாச்சி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 30 ஆண்டு காலமாக இருவழிச்சாலையாகவே இருக்குது. இதில் ஏகப்பட்ட விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை 4 வழிச்சாலையாக மாற்றணும்னு பொதுமக்களோட ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. இது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் எடுக்கவே இல்லை. மேலும் பொள்ளாச்சி நகரத்தில் 100 கோடி ரூபாயில் மேம்பாலம் வருதுன்னு சொன்னாங்க. அந்த 100 கோடி ரூபாய் மேம்பாலமும் கடைசி வரைக்கும் வெற்று அறிக்கையாகவே போய்விட்டது. தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினரான முத்துக்கருப்பண்ணசாமியை தொகுதிக்குள் பார்ப்பதே அரிதாக உள்ளதாக குற்றம் சாட்டும் மக்கள் தொகுதிக்குள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்கள் பயனளிக்கும் வகையில் இல்லை என்கின்றனர். நீர்ப்பாசன திட்டத்தை செயல்படுத்துவது, தென்னை விவசாய மேம்பாடு, சாலை போக்குவரத்து போன்ற முக்கிய விஷயங்கள் பல ஆண்டுகளாக கவனிக்கப்படாமலேயே உள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். நீர்ப்பாசனம் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் இன்றைக்கி இருக்கிற விவசாயம் செழிக்கும். அந்த விவசாயம் செழித்தால் தான் இந்த ஊர் மக்களுடைய பொருளாதாரம் வளரும். ஆனால் இங்கே என்ன சூழ்நிலைன்னா அந்த நீர்ப்பாசனத்தை பற்றி ஒரு அக்கறை இல்லை. வளமான பொள்ளாச்சி தொகுதியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி மேலும் வளமடைய செய்யும் வகையிலான திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே தொகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நீண்ட காலமாக கோரிக்கைகளாகவும் வாக்குறுதிகளாகவும் மட்டுமே இருந்து வரும் திட்டங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகாவது நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கி உள்ளனர் பொள்ளாச்சி தொகுதி மக்கள். பொள்ளாச்சி தொகுதி என்பது விவசாயம் நிறைந்த பகுதி என்பதால் தென்னை சார்ந்த தொழில்களை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட விவசாயிகளுக்கு தேவையான பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதே இப்போது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து டி. நந்தகுமார்.